அதாவது இந்த கதையில் இதுக்கப்புறம் எதையாச்சும் ஒன்று பண்ணி இழுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. வேறு எதுவும் பெருசாக வந்து ட்விஸ்ட்டு டர்ன்லாம் எதுவும் கிடையாதுங்கிறதுனால இதில் வேறு வந்து இப்போ இனியாவுடைய கணவரை பற்றி உண்மை எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இந்த குடும்பம் ஃபுல்லாக ஒன்றிணைஞ்சு அவரை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் கதையில் கொஞ்சம் நஞ்சம் இருந்த சுவாரஸ்யமும் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுதாகர் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காருன்னு போலீஸ் கூப்பிட்றாங்கன்னு இவங்கெல்லாம் கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் எழிலும் செடியனும் போயிட்டு அந்த நிதிஷை அடித்தாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. உடனே ஏன் அடிச்சிங்க என்ன ஏதுன்னா அப்புறம் இப்போ கம்பெனிக்கு போய் பிரச்சனை பண்ணியிருக்கா, என் தங்கச்சி ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு போயிட்டு எங்கள் அம்மாவோட ஹோட்டலுக்கு வந்து இப்போ தேவையில்லாமல் பேசியிருக்கான், மோசமாக பேசியிருக்கான். அப்படின்னா மோசமாலாம் ஒன்றும் பேசலையே, உங்கள் பொண்ணு நிஜமாவே அஃபேர் வச்சுருக்கால அதுதான் பேசுகிறோம் அப்படிங்க, என் பொண்ணை போய் தப்பாக பேசாதீங்க, இந்த பக்கம் பாக்கியாக பேச இன்ஸ்பெக்டர் செம கடுப்பாயிட்டார். அவர் யாருன்னு பார்த்தா அவர் தான் மகாநதியில் நம்பிராஜன். அவரை தேடி தான் எல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. அவர் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் போட்டு இங்கே உட்காந்துருக்காரு. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள் முதல்ல வந்து இந்த மாதிரிலாம் வந்து தேவையில்லாமல் அடிக்கிறது கைவங்கலாம் இருக்கக்கூடாது, போய் ஒரு கையெழுத்தை போட்டு கிளம்புங்க, இது போதைக்கு வந்து குடும்ப விவகாரங்கள்னால வேறு எதுவும் ஆக்ஷன் எடுக்கல, இல்லைனா ஆக்ஷன் எடுத்துருவேன்னு எழிலையும் செடியனையும் மிரட்டி அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் சுதாகர் ஃபேமிலியில் அந்த போலீஸ்காரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே டவுரி கேஸ்னு ஒரு பிரச்சனை இருக்குது, ட்ரக் அடிக்டாகவும் இருக்கான், ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் அந்த பொண்ணு கொடுத்தா உங்கள் ஃபேமிலி உள்ளே வைக்க வேண்டியதாகிடும், அதனால் இப்போதைக்கு நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லி அனுப்பிவிட்றாங்க. இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து இனியாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சப்பறம் இனியா ஷாக் ஆகிடுறாங்க. இது இல்லாமல் அந்த சுதாகர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, ஏற்கனவே என் பையனுக்கு ஒரு ட்ரக் அப்யூஸ் பழக்கம் இருக்குங்கிறது நான் சொல்லிட்டேன் தானே அப்படிங்கிறாரு. அதை கேட்டு அதை வந்து இங்கே வந்து சொன்ன உடனே இனியா இன்னும் கடுப்பாய் ஆஃபீஸ்க்கு நான் தனியாக கிளம்புறாங்க. அதுக்கு பிறகு தான் யார் வரான்னு பார்த்தா இனியா கரெக்டாக கிளம்பிட்டு இருக்கும்போது ஜோசப் வராரு, அதாவது ஜெனியுடைய அப்பா. ஜெனியை காமிக்க மாட்டாங்க, ஜெனி அங்கேயே இருக்காங்களாம். ஜெனி முன்னெல்லாம் எல்லா பிரச்சனையும் இங்கே தான் இருப்பேன், இதான் என் வீடு அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு அவங்கள மாறுற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா அவங்களையும் கூட்டு வந்து இதுக்கு நிறைய பேர் ஆளுங்களை சேர்த்துட்டுன்னு விட்டுறாங்க. அமிர்தா எங்கங்கிறத பற்றி சொல்லவே மாட்டாங்க. ஸோ இப்போ கிளம்பி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எங்கள் கூட வந்துருங்க மாப்பிள்ளை, இந்த போய் அடித்தடிலாம் வேணாம் அப்படின்னா, அதெல்லாம் இல்லை என் தங்கச்சிக்காக நான் பண்ண தான் செய்வேன் அப்படின்னு வந்து அவர் அனுப்பிவிட்டுறாங்க. அனுப்பிவிட்டு இப்போ இந்த குடும்பமே ஒரு மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே இருக்குது, எப்படி வெளில வர போதுங்கிறாங்க. ஆனால் பெருசாக எல்லா பிரச்சனையும் இல்லை, ஒரே பிரச்சனையும் எல்லா சைட்லேருந்து காமிக்கிறாங்க, அவ்வளோதான். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த சீரியல் எப்படி போகுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.